யாரும் எதிர்பாராத வகையில டாரிஃப்க்கு அப்புறம் மார்க்கெட் கிராஷ் ஆச்சு. யாரும் எதிர்பார்க்காத வகையில் அந்த கிராஷ்லேருந்து மறுபடியும் மீண்டும் மார்க்கெட் உயர்ந்தது. இது மாதிரி ஒரு காலகட்டத்தில் எல்லாருக்குமே வரக்கூடிய ஒரு நியாயமான குழப்பம், புதுசாக பணத்தை எங்கே போடுறது, ஏற்கனவே போட்ட பணத்தை என்ன பண்ணுறது, இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற போர்ட்ஃபோலியோ சரியான போர்ட்ஃபோலியோவா, உலகமே தலைகீழாக புரட்டி போடக்கூடிய மாற்றங்கள் வரும்போது நாம் போன வருஷம் பண்ண இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் அடுத்த வருஷம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுமா? நாம் தொடர்ந்து நிறைய பணத்தை இன்வெஸ்ட் பண்ணிட்டு வரோமே, கொஞ்சம் காசோட ஆரம்பிச்சு இன்னைக்கு நிறைய காசை போடுறோமே, நம்ம ரைட் டைரக்ஷன்ல தான் போயிட்டு இருக்கோமா? இன்னும் கொஞ்சம் சீரியஸா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னாக்கா என்ன செய்யலாம்? இப்படி பல கேள்விகள் உங்களுக்கு வரலாம். இந்த கேள்விகளுக்கான விடையை நீங்கள் நேரடியாக எங்க கிட்ட ஆஸ்க் மைல்ஸ்டோன்ஸ் டு வெல்த் எனிதிங் என்ற ஹெல்ப்லைன் மூலமாக கேட்டுக்கொள்ளலாம். அதன் மூலமாக உங்களுக்கு உங்க கேள்விக்கான விடையும் கிடைக்கும், உங்களுடைய டவுட்ஸ் கிளியர் ஆகும், உங்க மைண்ட்ல இருக்கக்கூடிய அச்சங்களை நீங்கள் ஸ்லோவா ஓவர் கம் பண்ணலாம். இந்த மார்க்கெட்ல இன்னும் ஒரு கான்ஃபிடென்ட் இன்வெஸ்டராக நீங்க பயணிக்க வேண்டும். கேளுங்க கேள்விகளை. ஸோ ரீசெண்டாக ஒரு வேல்யூவேஷன் செஷன் பண்ணியிருந்த டிஏல பாரதி ஏர்டெல் 2019 டில் டேட், இது ஒரு 3 days பேக் டேட்டா, as outperformed ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் by 2x. ஒரு லார்ஜ் கேப் இண்டெக்ஸோட ஒரு ஸ்டாக்கு ஒரு பாயிண்ட்ல இருந்து ஒரு 6 வருஷத்துக்கு ஒரு நீங்க ஸ்மால் கேப்ல காசு 6 வருஷம் முன்னாடி போட்டிருந்தா, ஆமா, அது ₹1 2 ஆச்சுன்னா இங்க ₹4 இருக்கு. ஆமா, பாரதியில ₹4 ஆச்சு. இது ஒரு லார்ஜ் பாரதி ஏர்டெல்ல. பாலாஜி கிட்ட ஏர்னிங்ஸை பத்தி பேச ஆரம்பிச்சா அவர் நிஃப்டி ஏர்னிங்ஸை பத்தி எக்கனாமிக்கா பயங்கரமா சீரியஸா சொன்னாரு. என்ன சொன்னாருனாக்கா திருப்பி எக்ஸ்பிளைன் பண்றேன். அவர் சொன்னது என்னன்னா, எக்கானமி 6% தான் வளரும். ஸோ கம்பெனிஸ் 10% வளர்ந்தாலே பெரிய விஷயம், லாபம் 12% வளரும். ஸோ இவ்வளவுதான் இந்த வருஷம் நம்ம எதிர்பார்க்கலாங்கிறது அவருடைய சிம்பிளான விஷயம். அதை நாமினல், ரியல், ஜிடிபி எல்லாம் சொல்லி பயங்கரமா நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாரு பாலாஜி. பட் இப்போ இன்னைக்கு நான் கேட்க போறது வேற ஒரு கொஸ்டின். இந்த குரோத்துக்கு, அதாவது 6% ஜிடிபி குரோத்து, 10% கார்பரேட் குரோத்து, 12% ப்ராஃபிட் குரோத்துக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய பி ரேஷியோ எப்படி சஸ்டைன் ஆகும்? அதான் என் கேள்வி. இப்போ இண்டெக்ஸ் லெவல்லையும் சரி, இண்டெக்ஸ்லயாவது 17-18 எப்பவும் இருந்திருக்கு. அதனால அதை நம்ம பெருசா அது கொஞ்சம் கீழே வரலாம், கொஞ்சம் மேல போகலாம். 18 16 ஆகலாம், 20 22 ஆகலாம், 24 ஆகலாம். ஓகே, அது மூவ்மெண்ட் இருந்துட்டே இருக்கும். பட் நீங்க அதே பி ரேஷியோவை டாப் டு பாட்டம் மார்க்கெட்ல கொடுத்துருக்கோம்ல, சின்ன கம்பெனி நிறைய கொடுத்துருக்கோம், பாட்டம் நிறைய கொடுத்துருக்கோம். அதுக்கு என்ன ஆகுன்றது, ஏன்னா எல்லாரும் இன்னைக்கு என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த வீடியோ பாக்குற எல்லாருக்குமே HDFC பேங்க்ல எனக்கு கோட்டக் பேங்க்ல வேண்டாம், சும்மா பேச்சுக்கு சொல்றேன், எனக்கு ஹிந்துஸ்தான் லீவர்லாம் வேணும், எனக்கு சின்னதா ஒரு பேங்க் அதுதான் பெருசா போகுது, எனக்கு சின்னதா ஒரு NBFC அதுதான் பெருசா போகுது, எனக்கு சின்னதா ஒரு என்ன சொல்றது மைக்ரோ ஃபைனான்ஸ் அது நாளைக்கு பேங்க் ஆக போகுது. இப்படி எல்லாமே பீப்புள் ஆர் வாண்டிங், அதாவது ஒரு கதை இருக்கணும் அதுல, அந்த கதையை வச்சு எல்லாரும் அதை வாங்கி அதை விலை ஏறி அப்படியே காசு பண்ணி பயங்கரமா ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. அந்த எக்ஸ்பெக்டேஷன் லக்கிலி கொஞ்ச நாள் நடந்தது. ஆக்சுவலா இப்ப நடக்குமா சார்? நீங்க சொன்ன இது எக்ஸ்பெக்டேஷன் ஏன் நடந்ததுன்னா, அந்த கோவிட் ஃபால் என்ன நடந்ததுன்னா, எல்லாம் விழுந்து அந்த பவுன்ஸ் ஆகும்பொழுது ஆப்வியஸ்லி அவங்களுக்கு நிறைய ஃபிக்ஸ்ட் காஸ்ட் இருந்ததுனால ரெக்கவரி வரும்போது அவங்களுக்கு கொஞ்சம் ப்ராஃபிட் கொஞ்சம் ஜாஸ்தி கூடிருக்கு. பெரிய கம்பெனில அவ்வளவு கூடாது, ஏன்னா அவங்களுக்கு அந்த அளவுக்கு கொலாப்ஸ் கூட நடக்கல. ரீட்டைல் ஃப்ளோ அதே டைம்ல கிட்டத்தட்ட நான் ஒரு 6-7 கோடி மக்கள் நியூ இன்வெஸ்டர்ஸ் கரெக்டா என்டர் ஆகிட்டாங்க மார்க்கெட்ல. இந்த பக்கம் ஏர்னிங்ஸ் குரோத் கொஞ்சம் ஷார்ப்பு, இன்னொன்னு ரீட்டைல், தேர்ட் த பிக்கஸ்ட் ஃபேக்டர் சோஷியல் மீடியா. ஒரே விஷயத்த 100 வாட்டி சொல்லும் டெய்லி அதே சொல்லி இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, ஸ்மால் கேப் பண்ணா இன்னரெண்டா ஃபாஸ்டா க்ரோ ஆகும். ஸோ ரீசெண்டா ஒரு வேல்யூவேஷன் செஷன் பண்ணியிருந்த டிஏல பாரதி ஏர்டெல் 2019 டில் டேட், இது ஒரு 3 days பேக் டேட்டா, as outperformed small cap index by 2x. ஒரு லார்ஜ் கேப் இண்டெக்ஸோட ஒரு ஸ்டாக்கு ஒரு பாயிண்ட்ல இருந்து ஒரு 6 வருஷத்துக்கு ஒரு நீங்க ஸ்மால் கேப்ல காசு 6 வருஷம் முன்னாடி போட்டிருந்தா, ஆமா, அது ₹2 1 ஆச்சுன்னா இங்க ₹4 இருக்கு. ஆமா, பாரதியில ₹4 ஆச்சு. இது ஒரு லார்ஜ் பாரதி ஏர்டெல்ல ஒரு வெல் நோன் கம்பெனி, ஹைலி டிஸ்கவர்ட், 1 lakh crore மார்க்கெட் கேப் இருந்தது 2019. இன்னைக்கு 10 லட்சம் கோடி கிட்ட மார்க்கெட் கேப். ஸோ ஒரு விஷயம் வெரி தெளிவா இருக்கு. இது நிறைய பேர் காட்டா இந்த டேட்டா தப்பாவும் கேட்டாங்க. நான் சொன்னேன்
ஸ்ட்ரெயிட்டா நம்ம போய் ஒரு இன்ட்ரேடிங் வீலியோ இல்ல ஸ்கிரீன்லயும் பார்க்கலாம். என்னன்னா எல்லாமே ஒரு வேல்யூவேஷன் தான். சம்டைம்ஸ் அண்ட் ஸ்மால் கேப் ஃபாஸ்டா க்ரோ ஆகுறதுக்கு டேட்டா சப்போர்ட்டே பண்ணல. நம்ம கார்பரேட் வெபினார்லயும் ஒரு விஷயத்த நான் வந்து லாஸ்ட் ஒரு 3 குவார்டர் தெளிவா சொல்லிட்டு இருக்கேன். லார்ஜ் கேப் குரோத்தும் சேல்ஸ் குரோத் மட்டும் எடுத்துக்கிட்டீங்கன்னா லார்ஜ் கேப்பும் மிட் கேப்பும் ஸ்மால் கேப்பும் கிட்டத்தட்ட ஒரே நம்பர் கிட்ட தான் இருக்கு. வாலட்டிலிட்டி இன் ஸ்மால் கேப் மார்ஜின் இஸ் வெரி வெரி ஹை. இட் மீன்ஸ் சில கம்பெனி நல்லா பண்றாங்க. தமிழ்ல கொஞ்சம் விலகு. வாலட்டிலிட்டி மார்ஜின்னா என்ன? மார்ஜினுடைய ஒரு 12% மார்ஜின் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாரும் நினைக்கிறாங்கன்னா 12 அப்படியே நிக்கும்ட்டு. இல்ல, அவங்களுக்கு வந்து ஒரு ப்ராடக்ட் ஒரு கான்ட்ராக்ட் கவர்மெண்ட் கிட்ட வரும்போது என்ன ஆயிடும்னா அந்த ஃபுல்லா அந்த பெனிஃபிட் பாஸ் ஆகி they will be able to retain அந்த 12%. சடன்லி அந்த ஒரு கான்ட்ராக்ட் அது 100 கோடியா கூட இருக்கலாம். ஆனா அந்த சின்ன கம்பெனிக்கு அந்த கான்ட்ராக்ட் அடுத்த குவார்டருக்கு வரலனா, நீங்க ஜல்ஜீவன் பேஸ்ட் பிசினஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயர் நீங்க பார்த்திருப்பீங்க, கவர்மெண்ட் கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணிக்கிட்டாங்க ஃபார் வேரியஸ் ரீசன்ஸ். ஆனா சில கம்பெனிக்கு அதுதான் 30% ஆஃப் பிசினஸ் இருந்தது. அந்த வர ரெவென்யூ வரலாத காஸ்ட் இருந்ததுனால மார்ஜின் லிட்டரலி 12 இருந்து 8 எல்லாம் போல. இட் கேம் டு 3, 2. சில கம்பெனி நெகட்டிவ் ரிப்போர்ட்டிங் கூட பண்ணிட்டாங்க. ஸோ ஒரு என்டையர் அசம்ஷன் என்னன்னா மார்ஜின் அங்கேயே இருக்கும். அதை பேஸ் பண்ணி தான் நம்ம மல்டிபிள் கொடுக்குறோம். ஆனா லாஸ்ட் 2-3 ரேஷியோ மார்ஜின் வச்சு தான் கொடுக்குறோம். ஆமால, ஒரு ரெவென்யூ மார்ஜின் அப்புறம் தான் உங்களுக்கு ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட், அதுக்கப்புறம் அது சஸ்டெயின். ஒரு சின்ன கம்பெனில என்னன்னா இந்த மாதிரி டர்புலன்ஸ்ல சக்குன்னு மார்ஜின் கேன் கொலாப்ஸ். We are now seeing in few IT company. I'm sure lot of things will get reported. Next ஒரு 3-4 quartersக்கு economic growth ரொம்ப இருக்காது. So இந்த margin volatility can surprise negatively. இப்போ பணம் எங்க போகணும்? ஏன்னா எல்லாமே காஸ்ட்லியா தெரியுது. இப்போ பார்த்தாக்க எதுவும் வாங்கணும்ன்ற ஒரு ஆசை நமக்கு வரலையே. பணத்தை கிட்டத்தட்ட ஒரு டாப் 100ல obviously இந்த ரேலி கொஞ்சம் அகைன் அந்த ஈஸி இது எடுத்துருச்சு. பட் ஐ திங்க் டாப்ல ஸ்டில் there is some confidence that இதை வித்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஒண்ணு அவங்களுக்கு பேலன்ஸ் ஷீட் இருக்கு, டீம் இருக்கு, அது இருக்கு. மிட் அண்ட் ஸ்மால் கேப்ல ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் சப்போர்ட்டிவ் ஃபேக்டர் மார்க்கெட் என்ன கருதுதுன்னா ரீட்டைல் ஃப்ளோ கன்சிஸ்டன்டா இருக்கும். ஆனா அந்த ஃப்ளோ எங்கிருந்து எடுக்கிறாங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபில இருந்து எடுத்துக்கிறாங்க. 25,000 கோடி. இந்த லாஜிக்கே வந்து நான் வந்து ஒத்துக்கவே மாட்டேன். என்னன்னா ரீட்டைல் இன்வெஸ்டர் வழி இல்ல, அவன் மாசம் எஸ்ஐபி பண்ணுவான். அதனால மியூச்சுவல் ஃபண்ட் அந்த பைசா வச்சு ஷேர் வாங்குவான். அதனால நான் வாங்குற ஷேர் இறங்காதுன்னா இது என்ன ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆர்குமெண்ட்? இது பயங்கர அபத்தமா இருக்கு. இப்ப அவன் வித்தா நீங்க காலி ஆயிட்டீங்கன்னா அதை ஒத்துப்பீங்களா உடனே? நீங்க அந்த கோல்டு சொன்ன மாதிரி தான் இன் டர்ம்ஸ் ஆஃப் ரைட். ஸோ ஒருத்தர் வாங்குவார், கம்பல்சரியா வாங்குவார்ன்றது வந்து அது நடக்குது. அது ஒரு நல்ல விஷயம் லாங் டேர்ம்ல. ஆனா அந்த ஆர்குமெண்ட்டே உங்களுக்கு என்ன குடிக்குதுன்னா ஒரு பேசிஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ஹஸ் கான் வீக்கர். ஏன்னா நீங்க வந்து டாப் லைன் growth பத்தி பேசல, மார்ஜின் எக்ஸ்பான்ஷன் பேசல, சீப் பேசல. பையிங் நடக்கும். அந்த பையிங் இருக்கிற வரைக்கும் எனக்கு பிரச்சனை இல்லை. அதை நோக்கி தான் மறுபடியும் இந்த சின்ன ரேலி ரைட். லாஸ்ட் ஒரு 1 மந்த் பாத்தீங்கன்னா சில கம்பெனி ரொம்ப இல்லிக்விட் கம்பெனிஸும் மறுபடியும் ரேலி ஆக ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ ஐ திங்க் நம்மளுக்கு வந்து ஒரு ஹேபிட் ஃபார்மேஷன் ஆயிடுச்சு இன் டர்ம்ஸ் ஆஃப் தட் இஸ் வாட் ஒரு பலுக்குன்னு தெரியுது. இன் டர்ம்ஸ் ஆஃப் வாங்கின இடத்துலயே வாங்குறோம். ஆனா ரிட்டர்ன் பாத்தீங்கன்னா இந்த பாரதி ஏர்டெல் வில் பி வெரி குட் எக்ஸாம்பிள். நம்மளுக்கு தெரிஞ்ச பெரிய நான் ஒரு எக்ஸாம்பிள் 6 வருஷத்துக்கு முன்னாடி கிளாரிஃபை பண்றேன். கண்டிப்பா ஏன்னா யாராவது பாலாஜி வந்து பாரதி ஏர்டெல் ரெக்கமெண்ட் பண்ணாரு அப்படின்னு நாளைக்கு வந்து நிக்க கூடாது. இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஒரு லார்ஜ் கேப் ஒரு ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் அவுட் பர்ஃபார்ம் பண்ணுமா ஒரு கேள்வி கேட்டா ஜென்ரலா அதெல்லாம் எப்படி முடியும், இம்பாசிபிள் அன்சர்டனா சொல்லுவாங்க. பட் டேட்டா சேஸ் there is always. சரி, இப்ப நீங்க வந்து லார்ஜ்ல வந்து வேல்யூவேஷன் ஓரளவுக்கு பரவாயில்லன்னு சொல்றீங்க. ஒரு அங்கிள் வந்து ரொம்ப நாளா நெக்ஸ்ட் நிஃப்டின்னு சொல்லிட்டே இருக்காரு. நெக்ஸ்ட் நிஃப்டில வேல்யூவேஷன் நல்லா இருக்கா எப்படி சொல்லுங்க? ஏன்னா பயங்கரமா எனக்கு வந்து எல்லா சைட்ஸையும் நான் அதுல போட்டு பார்த்துட்டேன். எனக்கு வந்து அது பார்க்கும்போது எனக்கு நெக்ஸ்ட் நிஃப்டியோட காம்போசிஷன் பாத்தீங்கன்னாவே ஒரு குரூப்போட குரூப் 5-6 கம்பெனிஸ் எல்லாம் இருக்கு. ஸோ ரொம்ப கான்சென்ட்ரேஷன் ஆஃப் குரூப் இஸ் தேர். தட் இஸ் ஒன். செகண்ட், அங்க பெரிய ஐடி கம்பெனிஸ் எதுவும் இல்ல. ஸோ பியூட்டி என்னன்னா நிஃப்டி 50ல ஐடி கம்பெனியா இருக்கு, நெக்ஸ்ட் 50ல ஒண்ணுமே இல்ல. இட் மீன் சடன்லி அந்த இம்பேலன்ஸ் வந்து ஒரு கிரியேட் ஆகுது. பெரிய பேங்க் கூட இல்ல, பிகாஸ் ஒன்னு we have big banks which is again part of the nifty. So next nifty 50ல 2 things. One, composition issue is definitely there, construct of the index. Second, overvaluation is much higher there than the. அப்ப இந்த மாதிரி இடத்துல இண்டெக்ஸ் இன்வெஸ்டிங் பண்ணலாமா? நான் வந்து எனக்கு வந்து எவ்வளவு நெக்ஸ்ட் நிஃப்டி 40 பைசாவா? இப்போ எனக்கு தெரியாது, 40-50 பைசா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் எனக்கு நெக்ஸ்ட் நிஃப்டி இண்டெக்ஸை பார்த்தா இதுல காசே போடக்கூடாதுன்னு தோணும். ஏன்னா பட் நிறைய பேருக்கு அதோடைய டிஇஆர் பார்த்தா இதுலதான் காசு போடணும்னு தோணுது. சார் டிஇஆர் அக்ரீட், அது வந்து ஒரு லாஸ்ட் ஃபேக்டர்.
ஆனா எந்த ரிஸ்க் நம்ம அண்டர் ரைட் பண்றோம்ன்ற ஒரு விஷயம் இருக்கு, ரைட்? ஐ திங்க் இன் தட் வே நிஃப்டி 50 இஸ் ஃபார் ரொபஸ்ட் அண்ட் ஸ்டேபிள், ஃபார் டைவர்சிஃபைட் than the next நெக்ஸ்ட் நிஃப்டி கிட்ட போக கூடாதுன்னு not with this structure. So I always believe நம்ம வந்து ஜெனரலா யூஎஸ் பார்த்துட்டு இண்டெக்ஸ் என்ன சேஃப், இண்டெக்ஸ் ஒரு பாயிண்ட்ல ரொம்ப சேஃப். அதே இண்டெக்ஸ் ஜப்பான் வந்து ஒரு 20-30 வருஷத்துக்கு ரிட்டர்ன் பண்ணாம, ஏன்னா ஒரு இண்டெக்ஸ் மிஸ்கன்ஸ்ட்ரக்ட் ஆயிடும் போது, ரைட், ஒரு ராங் செக்மெண்ட் ஒரு 20% போயிடுச்சுன்னா அந்த கரெக்ஷன் கேன் டேக் லாங்கர் டைம், கரெக்ட்? growth இல்ல, மார்ஜின் மேல பிரஷர், ஆனா வேல்யூவேஷன் ஹை. எஃப்எம்சிஜி இப்ப எப்படி எஃப்எம்சிஜி பாத்தீங்கன்னா ஒரு சிம்பிள் பிசினஸ் மாடல், ரைட்? ஸோ மோஸ்ட் ஆஃப் த குட் திங் அபவுட் இந்தியன் எஃப்எம்சிஜி கரண்ட்லி என்னன்னா, தே ஆர் பிகம் வெரி குட் இன் கேபிட்டல் அலோகேஷன். பேசிக்கலி வந்த எல்லா ப்ராஃபிட்டுமே நீங்க பாத்தீங்கன்னா ஐடிசி ஆகட்டும், HUL ஆகட்டும், predominantly well run company, டிவிடெண்ட் 80 to 100% அது டிவிடெண்டாவோ பைபேக், இப்போ பைபேக் பண்ண மாட்டாங்க, ஸோ டிவிடெண்டா கொடுத்துருவாங்க. ஸோ ஒரு சிம்பிள் மாடல் வித் ஜீரோ growth இருந்தாலே இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 20-30 மல்டிபிள் ட்ரேட் ஆவாங்க பிகாஸ் ஆஃப் த பிசினஸ் மாடல். ஸோ இன்னைக்கு ஒரு எஃப்எம்சிஜி ஒரு 6-7% growth அசம்ஷன்ல தான் வேல்யூவேஷன் இருக்கு. ஸோ ஐ திங்க் டுடே சச் எ குட் கம்பெனிஸ் பீப்புள் டோன்ட் வாண்ட் டு பை, பிகாஸ் கண்டிப்பா நெக்ஸ்ட் 2 quartersக்கு ஒன்றும் நடக்காது. ஏன்னா அர்பன் இந்தியா growth வரல, ரூரல் கொஞ்சம் டெஃபினட்டா வருது. டிராக்டர் நம்பர்ஸ் இஸ் ஷோயிங் சூப்பர் ஸ்ட்ரென்த், ரைட்? நேற்று வந்து மஹேந்திரா லாஜிஸ்டிக்ஸ் நம்பர் வந்தது. அந்த கம்பெனி வேணாம், பீங் எ லாஜிஸ்டிக் கம்பெனி, ஒன் ஆஃப் த கமெண்ட்ரி வாஸ் வெரி சாலிட்லி செட், tractor business is very robust, right? So we are getting multiple evidence to say rural economy is doing pretty decent, but I think once urban comes back, I think this is the sector which everybody wants to invest, right? நம்ம அந்த 2008லயும் பாத்தீங்கன்னா everybody said 2018 to 13ல நல்லா நடந்தது, ஐயோ நான் எஃப்எம்சிஜி அப்ப இன்வெஸ்ட் பண்ணலையே. இன்னைக்கு வேல்யூவேஷன் இன் ஃபேவர், ஆனா நியர் டர்ம் growth இல்லை. ஆனா இந்த பிசினஸ் மாடல் இஸ் ஃபார் சுப்பீரியர். ரெண்டு பிசினஸ் மாடல் large groupல good. One is IT, one is FMCG. IT இன்னைக்கு clearly a no for business model இருந்தாலுமே இந்த AI risk is real, which people are trying to reassess. யாராலும் சொல்ல முடியல. US is going through from a fiscal expansion இருந்து fiscal contract. Basically US government is going to spend less money. It means US going to grow slow நால ஐடிக்கு இது வந்து ஒரு அன்ஃபேவரபிளான என்விரான்மெண்ட். ஸோ ஒரு ரெண்டு செக்மெண்ட்ல ஐடி நோன்னு ஆகும்போது ஐ திங்க் எஃப்எம்சிஜி இஸ் டெஃபினெட்லி அ வாட்ச். யூ நீட் டு பி வெரி கான்ஷியஸ் ஆன் வாட் டைப் ஆஃப் அ நேம். சில கம்பெனில வித்வுட் கோட்டிங் போர்ட் ஸ்ட்ரக்சர் குரூப் எம்என்சில மாறி இருக்கு. ஸோ தேர் புட்டிங் சோ மச் ப்ரெஷர் டு கிரியேட் வேல்யூ. ஸோ ஐ திங்க் த டைம் இஸ் ரைட் வேர் some good corporate action also can happen, where ஒரு பெரிய லம்சம் டிவிடெண்டா கொடுத்து பேலன்ஸ் ஷீட் இன்னும் ஷ்ரிங்க் பண்ணலாம். இல்ல ஒரு பெரிய இன்னோவேட்டிவ் ப்ராடக்ட் குளோபலா இருந்து லான்ச் பண்ணி ஒரு 2-3 இயர்ஸ்க்கு ஒரு growth எடுத்துட்டு வரலாம். பட் டெஃபினெட்லி ப்ரெஷர் இஸ் ஹை அண்ட் லுக்ஸ் லைக் சம்திங் வில் ஹேப்பன் அண்ட் வேல்யூவேஷன் இஸ் ரீசனபிளி இன் ஃபேவரபிள். பட் ஐ திங்க் நெக்ஸ்ட் 6 months someone has to wait it out to buy. இப்போ as an asset class இன்னைக்கு எது உன்னோட டாப் asset class pick? I think large blue chip names, equity, Indian equity is the pick. The second thing is also I think fixed income has கண்டிப்பா டெட் வந்து நிறைய பேர் கேட்பாங்க, பாலாஜி ஈக்விட்டி இன்வெஸ்டர், ஷாம் எல்லாருமே ஈக்விட்டி இருந்தாலுமே ஒரு ஃபிக்ஸ்ட் இன்கம்ன்றது எதை கொடுக்கணும்னு நமக்கு ஒரு கான்ஃபிடன்ஸை கொடுக்கும். பட் நான் பார்த்துக்கிட்டு சொல்றேன், நான் மியூச்சுவல் ஃபண்ட் அட்வைசரி இன்னைக்கு நம்ம நல்ல ஆக்சுவலா இந்த ட்ரம்ப் ட்ரேட் வந்து நமக்கு வந்து ரொம்ப நல்ல வேலிடேஷன். என்னன்னா கீழே போகும்போது நம்ம கிளைண்ட்ஸ் பணம் லூஸ் பண்ணல மியூச்சுவல் ஃபண்ட்ல, மேல போகும்போது இன்னைக்கு அவங்களுக்கு கோல்டும் அடிச்சுட்டு மேல போகுது, ஈக்விட்டியும் மேல போகுது, ஸோ எல்லாமே மேல போகும்போது அவங்களுக்கு நல்ல ரிட்டர்ன் வருது. ஆனாலும் கோல்டு வாங்குங்கன்னு நான் 1 year முன்னாடி சொன்ன போது எனக்கு ஈக்விட்டி மட்டும் தான் சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. சில்வர் வாங்குங்க, கோல்டு மிஸ் பண்ணியிருந்தா கூட சில்வர் வாங்கினா இல்ல எனக்கு வந்து ஈக்விட்டி மட்டும் சொல்லுங்க அப்படின்னு. இப்போ கோல்டு வாங்கலாமான்னு கேட்கிற ஒரு செட் இருக்கு, மிஸ் பண்ணவங்க வராங்க. இன்னொரு செட்டு இப்போ டெட்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க, அதாவது பிக்ஸ்ட் இன்கம் நீ சொன்னேன், சேஃப் நல்லா இருக்கும், ஒரு 1 yearக்கு டெஃபினட்டா அதுல ரிட்டர்ன் வரும். அங்க இருந்து எப்ப வாய்ப்பு வருதோ திரும்ப ஈக்விட்டி போய்க்கலன்னா ஈக்விட்டி மட்டும் சொல்லுங்க. மீன் ஒரு கிட்டத்தட்ட ஒரு அசட் அலோகேஷன்ல பிலீஃபே எனக்கு தெரிஞ்சு ரீட்டைல் இன்வெஸ்டருக்கு இல்லவே இல்லை. ஒரே அசட் தான் வேணும். அந்த காலத்துல வந்து எல்லாரும் எஃப்டில இருந்தாங்க அவங்க அப்பா காலத்துல. இப்ப பசங்க காலத்துல எனக்கு ஈக்விட்டி தவிர எதுவும் வேண்டாங்கிறாங்க. ரெண்டுமே எக்ஸ்ட்ரீம் ஒப்பீனியன் ஆக்சுவலா.
100%. ஆக்சுவலி 1913 to 1935 ஒரு பீரியட்ல கேஷ் அவுட் பெர்ஃபார்ம் ஈக்விட்டி. ஆமா, அது ஒரு 2 decades. இப்பவே வாரன் பஃபெட்டுக்கு அதானே ஆச்சு. இப்ப ஜனவரி 1ல இருந்து நீ இன்னை வரைக்கும் எடுத்தனா பர்க்ஷயர் ஹாத்வே கரெக்ட் அந்த 300 பில்லியன். ஆமா, 300 எவ்வளவு ஆச்சு? 300 into 8,500 25 லட்சம் கோடி. கரெக்ட் 25 லட்சம் கோடி ரஃப்லி அவர் வச்சிருக்காரு பணமா வாரன் பஃபெட். ட்ரெஷரியில அமெரிக்கன் ட்ரெஷரியில சும்மா. சும்மா கரெக்ட். அது வந்து என்ன இருக்குன்னா எல்லா S&P 500 எல்லா டவ் எல்லாத்தையும் அவுட் பர்ஃபார்ம் பிகாஸ் ஹி வாஸ் சிட்டிங் இன் கேஷ். இது அப்பப்போ நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். சோ இப்போ இன்னைக்கு நான் என்ன ஃபீல் பண்ற ரீட்டைல் இன்வெஸ்டர், நீ டெட்ல இருந்தனாக்கா ஒருவேளை மார்க்கெட் கீழே போச்சுன்னா உனக்கு அவுட் பெர்ஃபார்மன்ஸ் ஆகும், அங்கேருந்து நீ திருப்பி ஈக்விட்டிக்கு ஸ்விட்ச் பண்ணிக்கலாம்னா இல்ல எனக்கு அந்த ஒரு நாள் கூட நான் வந்து ஈக்விட்டில இருந்து வெளியே இருக்க கூடாதுங்கிற ஒரு. ஸோ இதுதான் வந்து நம்ம வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் லவ் அண்ட் அஃபெக்ஷன் ஒரு அசெட்ல வச்சுக்க வேண்டாம். எவ்ரி அசெட்டுக்கு என்னன்னா அந்த பாயிண்ட்ல மெரிட் எங்க இருக்கு. ஸோ ஐ திங்க் ஃபிக்ஸ்ட் இன்கம் வந்து ஒரு அண்டர் இன்வெஸ்டடான ஒரு ஸ்பேஸ், பெரிய விண்டோ இருக்கு. கிட்டத்தட்ட டியூரேஷன் ஃபண்ட்ஸ்ல லாஸ்ட் 1 year has done more than double digit, more than lot of equity funds. So I think அங்க கிளியரா ஒரு கேப் இருக்கு அண்ட் அங்க ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ தட் இஸ் மை செகண்ட் சாய்ஸ். தென் ஐ திங்க் நோஸோ எங்கன்னா கூட ஐ திங்க் டெஃபினெட்லி வெரி செலக்டிவ் ஒரு செக்டர்ல இன்வெஸ்ட் பண்ற மாதிரி, ரைட், வேர் இந்த லாஸ்ட் 2-3 yearsல வந்த ப்ராப்பர். ஸோ அந்த மாதிரி செக்மெண்ட் எதுவும் போகாம இருந்து லைக் இப்போ டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரி ரைட் இன்னைக்கு வேணாம். சி எல்லாமே வந்து ஒரு லாங் ஸ்டோரி. ஐ திங்க் ஸ்மால் அண்ட் மிட் கேப்ஸ் டீம். ஆமா, டீம்லயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபண்ட் மேனேஜருக்கு ஃபோர்ஸ் இருக்கு. நீங்க வந்து அங்க காசு கொடுத்துட்டீங்க. நான் வந்து எஸ்ஐபி பண்ணிட்டே இருக்கேன். இப்ப அடுத்த 3 வருஷத்துக்கு நான் எஸ்ஐபி பண்ணேன்னாக்கா லாஸ்ட் 2 years பண்ண எஸ்ஐபி என்ன பண்ணிச்சு, நெக்ஸ்ட் 2 years பண்ண எஸ்ஐபி என்ன பண்ண போகுது? சார் நீங்க நம்ம வந்து என்னைக்குமே ஒரு அசெட்டை நிறைய கொடுத்து வாங்கிட்டோம்னா அதோட பிரைஸ் இருக்கு. சி எஸ்ஐபி ஒரு நல்ல டூல் தான், அதுல டவுட்டே இல்லை. எஸ்ஐபி எங்க பண்ணலாம்னா அட்லீஸ்ட் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு பியூர் வெல் டைவர்சிஃபைடு ஃபண்ட்ல போய் கொடுத்துருங்க. அந்த ஃபண்ட் மேனேஜர் எங்க பிடிச்சிருக்கோ அவர் பண்ண, அது வந்து கொஸ்டினே இல்லை. நம்ம வந்து ஒரு நேரோ மேண்டேட்ல போய் நான் கொடுத்துட்டேன்னா வி ஷுட் நாட் ஹேப்பன் லைக் ஜப்பான்ல நீங்க எஸ்ஐபி பண்ணிருந்தாலுமே 80sல 10-20 years காசு பண்ணிருக்க முடியாது, ரைட்? பிகாஸ் ஒரு ராங் அசெட்ல போய் நம்ம எஸ்ஐபி பண்ணாலும் லம்சம் பண்ணாலுமே மிஸ்டேக் இஸ் ஓவர் பிரைஸ். ஓகே, ஸோ ஐ திங்க் இன்ட்ரெஸ்டிங். ஸோ செல் இன் மே அண்ட் கோ அவே அப்படின்னு ஒரு ஃபேமஸ் ப்ராவர்ப் இருக்கு. ஆமா, இது வந்து நான் ஏப்ரல் 10 தேதிக்கு ரைட் ஏப்ரல்லே இறங்கி போச்சு. என்னத்த செல் இன் மே அண்ட் கோ அவே அப்படின்ற பழமொழி என்ன ஆகும் இந்த வருஷம் அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். இப்போ நம்ம 20sல இருக்கோம், ஏப்ரல்ல இன்னும் ஒரு வாரம் தான் இருக்கு. இப்போ இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லாம் ஏறி பயங்கர மேல வந்துருச்சு. சோ செல் இன் மே அண்ட் கோ அவே மறுபடியும் பொருந்துமா பாலாஜி? மறுபடியும் நம்ம செல் இன் மே அண்ட் கோ அவே பண்ணணுமா? நான் வந்து இந்த ஜெனரல் இந்த கிளிஷே வந்து ரொம்ப எடுத்துக்க மாட்டேன் சார். ஐ திங்க் எல்லாத்துக்குமே ஒரு மெரிட் இருக்கும். பட் இன்னைக்கு அந்த கான்டெக்ட்ல அட்லீஸ்ட் இந்தியன் கான்டெக்ட்ல செல்லின்மே அந்த மாதிரிலாம் இல்லை. ஐ திங்க் எவ்ரி இன்வெஸ்டர் ஒரு 4 year அவுட்லுக் இருக்கிறவங்க கண்டிப்பா இந்த எக்கானமி இஸ் இன் குட் ஷேப் ஸ்டே. நெசசிட்டி இருக்கிறவங்க என்னைக்காவது எடுக்கலாம். பட் ஐ டோன்ட் சப்ஸ்கிரைப். பட் என்னன்னா இந்த ரேலி நிக்குமான்ற ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா ஏர்னிங் சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பேசிக்லி பியாண்ட் பேங்க்ஸ் எங்கேயுமே பெரிய ரிசல்ட் வர்ற மாதிரி இல்லை. ஸோ மேபி எக்ஸாக்ட்லி நீங்க சொன்ன அந்த மேல தான் எல்லா ரிசல்ட்டும் முடியும். So people can take some more clue. கண்டிப்பா கான்கால்ல கான்ஃபிடன்ஸ் இல்ல. அது வந்து வெளிவிடா மேனேஜ்மென்ட் கான்ஃபிடன்ஸ் இல்ல, ஷேர்ஹோல்டர் கான்ஃபிடன்ஸ். அன்சர்டனிட்டி என்ற வேர்ட் 100 times யூஸ் பண்ணிட்டாங்க சில மேனேஜ்மெண்ட். சோ VUCA VUCA so they use the volatility, uncertainty, அப்புறம் ஓகே ஏதோ ஒரு ஜார்கன் போட்டுட்டே இருக்காங்க VUCA, ரைட்? சரி, இப்ப முடிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு உண்மையில ஒரு பெரிய கிரீவன்ஸ் பாலாஜி. நீ இந்த 2 டிஸ்கஷன் பண்ண கவர்மெண்ட் திட்டவே இல்லை, ஆர்பிஐயே நீ திட்டவே இல்லை, என்ன அப்புறம் வந்து எல்லாத்தையும் வித்துட்டு கோல்டு வாங்க சொல்லவே இல்லை. நீ உண்மையிலேயே அனலிஸ்ட் தானே பாலாஜி? ஏன் இதெல்லாம் நீ திட்டாம இருக்க? நீ வந்து இதெல்லாம் திட்டினா தானே ஒரு சுவாரஸ்யம் இருக்கும், ஆடியன்ஸ் நல்லா பார்ப்பாங்க, வியூஸ் கிடைக்கும். நீ என்னடானா எல்லாம் நல்லா இருக்குங்கிற, நீ இது கொஞ்சம் மாத்திக்க மாட்டியா? நீ அனலிஸ்ட்ன்றது ஒரு அசட்டா டிஸ்பாஷனேட்டா எங்க ரிஸ்க் கம்மி எங்க ரிட்டர்ன் ஜாஸ்தி இருக்கோ அதை நோக்கி செல்லணுன்றதுதான் ஒரு இன்வெஸ்டர். ஐ திங்க் அனலிஸ்ட் இன்வெஸ்டர் எல்லாமே ஒரே ஒரு குறிக்கோள் என்னன்னா அந்த அசட்டுக்கு எந்த பேர் தான் இருக்கலாம். நீங்க சொன்ன மாதிரி அது பாண்டா இருக்கலாம், கோல்டா இருக்கலாம், ஈக்விட்டியா இருக்கலாம், ஈக்விட்டி யூஎஸ்ஆவும் இருக்கலாம். அதுவும் இல்லை. ஃபர்ஸ்ட் திங் எங்க நம்மளுக்கு டவுன் சைட் ப்ரொடெக்ஷன் ஹை. ஏன்னா ஃபர்ஸ்ட் நம்ம கஷ்டப்பட்டு அந்த ஏர்ன் பண்ணி சேவ் பண்ற காசை ப்ரொடெக்ட் பண்ணணும், க்ரோ பண்ணணும்.
ஐ திங்க் இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு 20 years விசிபிலிட்டி இருக்கிற கண்ட்ரியில் நம்ம அதை கன்சிஸ்டண்டா பண்ணும்போது வெல்த் கிரியேஷன் கல்லா கட்டிடலாங்கிற ரீசனபிளா ஐ திங்க் we are in a very fortunate place சார். அதுல வந்து புல்லிஷ் ஆன் இந்தியா வெரி மச் without saying that. ஏன்னா மேக்ரோ பாலிசி பாத்தீங்கன்னா the moment growth slow down ஆன நீங்க கேட்டதுக்காக ஆர்பிஐ கன்சிஸ்டன்டா மல்டிபிள் பாலிசி இன்க்ளூடிங் நேத்து கூட பண்ணிருக்காங்க which is pro growth. ஸோ டெஃபினெட்லி பாலிசி ஒரு வருஷம் கழிச்சு பண்ணும்போது இன்னைக்கே சொல்லிட்டாங்க. இன்னைக்கே சொல்லிட்டாங்க 26 ஏப்ரல்ல தான் அது எஃபெக்டும் வரப்போகுது. ஆனா மெசேஜ் சிம்பிள், we will support growth. ஆனா நம்ம எல்லாரும் அவங்கவுங்க வேலையை செய்யணும். ஆனா இந்த வருஷம் கொஞ்சம் ஃபோக்கஸ்ட் இன்வெஸ்டிங் பண்ணணும். பிகாஸ் ரிஸ்க் So லெவல் equity investing tough ஆயிடுங்கிற நீ. கண்டிப்பா அதுல வந்து ஈக்விட்டி பிரீமியம் has gone up. அதோட வெளிப்பாடு தான் US மார்க்கெட் is significantly correcting. Thank you, Balaji. Nice conversation. We had good fun. Thank you so much. Thanks.